ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் அதனுடைய இறையியல் மீள்பார்வைக்கும் செவிமடுத்தோம். இனி உங்கள் அன்பை வாசிக்க ஆர்வமாக இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். தந்தையவர்களே, அடுத்து மிகவும் ஒரு அருமையான கடிதம் ஆங்கிலத்தில் இருக்கின்றது, வாசிக்கின்றேன். எஸ் பியூலா ஜெய்சீலி, கொடைக்கானல் எழுதியிருக்கிறார்கள். ரெவரண்ட் அண்ட் டியர் ஃபாதர்ஸ், கிரீட்டிங்ஸ் டு யூ, ஃபாதர் பிரகாஷ் அண்ட் மாதா டிவி டீம், இன் அவர் சேவியர்ஸ் நேம். I praise God for the wonderful expositions you give on Judges, which throws light on many of the episodes. Also, your ideas maybe to explain some concepts and the டெஃபினட் பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, அதெல்லாம் வியந்து பார்த்துருக்குறாங்க, சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. யூ மேட் அட் த கன்க்ளூஷன் ஈச் டே அலாங் வித் ஃபாதர் பிரகாஷ். உங்களுடைய அந்த ஒவ்வொரு நாளுடைய அந்த தொகுப்புகள் அழகாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாதர் பிரகாஷ் இன்ட்ரோ அண்ட் கொஷின்ஸ் மேக் ஈச் டேஸ் ஸ்டடி ரியலி மார்வலஸ் அண்ட் தியாலஜிக்கலி வெரி இன்ஸ்பைரிங் ஒன். ஸோ ஐ தேங்க்யூ போத். நன்றி சொல்லிடுவோம் சாமி. நன்றி, மிக்க நன்றி. கொடைக்கானலிருந்து ஒரு தென்றல் போல வருகிற அந்த கடிதத்துக்கும் வாழ்த்துக்கும் நன்றிகள். You have thrown new light on the book which I had read many times, but your application to life lessons is greatly beautiful. Your Tamil is also extremely good, which I envy. எங்கள் தமிழ் வந்து டயஸ்போரா தமிழ், பெங்களூர்லேருந்து பேசுகிற தமிழ், தமிழ் மண்ணில் பேசுகிறவங்க அழகாக தமிழ் பேசுவாங்க. நானும் உங்களோடு சேர்ந்துக்கிறேங்க. அவர் தமிழுக்கு எனக்கும் கொஞ்சம் போகாமல் இருக்கத்தான் செய்யுது, பட் ஐ என்ஜாய். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஆன் யார், இவருடைய ஜோசப் பார்த்துருக்காங்க இல்லைங்களா, ஜப்தா யார் இன் ஜப்தாஸ் நரேஷன் 1131 as an indefinite pronoun which could refer to animal or humans, or making us look behind Jephthah's mind when he made the vow, never expecting his only daughter, but he could have expected his dogs or a hen. You take us beyond the words to look at the mindset of the character. So I thank you. Thank you. When you refer to the Hebrew equivalent, sometimes you spell it, but you are bit fast. Particularly when I take notes, I miss out certain parts of words like raha. அப்புறம் இதெல்லாம் இது ராகாலாம் சின்ன சின்ன வார்த்தைகள், பெரிய பெரிய வார்த்தைகளுக்கு சொல்றப்போ வந்து கேட்க இனிமையா இருக்குதா, எழுததான் முடிய மாட்டேங்குது. பட் ஐ எம் ஃபீலிங் ஒன் வித் திஸ் பர்சன். சாமி, யூ ஹவ் பிரசன்டட் Jephthah in so many angles, brave, vibrant, but also bargaining with people, also with God. You have made me examine my own prayer. Today I really liked your explanation about the 3 options before him. எளியது வலியது and so on சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அது மாதிரி. I am sure he had not paid attention to Mosaic law about vows. அவருடைய இந்த மொசைக் லா வவுஸை பற்றி பேசியிருந்தாருன்னா ஒரு மனுஷனை வெட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை எழுதியிருக்கிறாங்க, அழகாக அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க சாமி. My one comment is referring to events as கதை.
நம்ம இந்த கதைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விச் ஐ ஆம் ஆல்சோ குவைட்லி of just as we refer to the particular parables as கதை, பேரபிள்கள் கதைன்னு சொல்கிற மாதிரி இந்த கதைன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறோம். பட் ஜட்ஜஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் as you refer points out about the Jewish social cultural background. ஸோ இது வரலாறு, மேபி த பெட்டர் வேர்ட். கதைங்கிறத விட்டு நீங்கள் வரலாறு நிகழ்வுகள் வரலாறுன்னு சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சாமி. Could you give us information about when also we could see the presentation when we miss or when we have power cuts? Isn't there repeated about YouTube? But okay. எடுத்துவாசி, repeat of எடுத்துவாசி. I know I can use YouTube, but I am old and on TV presentation is better for me. Okay. For their programs we have, for other programs we have announcement about repeating hours. இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து மார்னிங் 9:30யும் ஈவினிங் 6:30யும் போதுங்க சாமி. இது இஃப் தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் பை மார்னிங் 9:30 ஈவினிங் 6:30 அவங்க பார்த்துக்கலாம். இன்கேஸ் அது ரெண்டுமே முடியலன்னா தே கேன் யூஸ் த யூடியூப் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும், பார்க்க முடியலங்கிறாங்க. இன்கேஸ் அவங்க வந்து ஸ்மார்ட் டிவி மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் டிவிலையும் யூடியூபை கனெக்ட் பண்ணி வைஃபை கனெக்ஷனில் பார்க்கலாம். எனியோ மார்னிங் 9:30 ஈவினிங் 6:30 நம்ம ப்ரோக்ராம் ரிப்பீட்டில் வந்துட்டே இருக்குங்க சாமி. இன்னைக்கு மார்னிங் வருதுன்னா நாளைக்கும் மார்னிங் 9:30 ஈவினிங் 6:30 same program varum sami. Once again I praise God for opening my mind to so many dimensions of each judge through you. Thank you. I do hope you can read my understanding. நல்ல வாசிட்டேன் இல்லைங்களா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் புரியல, பட் இனி வாசிச்சிட்டேன். எனக்கு வாழ்த்துக்கள். எனக்கு yours in Christ service பியூலா போட்டிருக்காங்க. I am proud of my Hebrew name எழுதியிருக்கிறாங்க சாமி. பியூலா சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகள். அவருடைய இறையியல் ஆர்வம், விவிலிய தாகம் நம்மை வியக்க வைக்கிறது. புதிய நவீன உபகரணங்களாகிய செல்ஃபோன், ஸ்மார்ட் டிவி உள்ளிட்ட கருவிகளை தவிர்த்து தொலைக்காட்சியின் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த இந்த சகோதரி இவ்வளவு சிரத்தை எடுத்து வார்த்தைகளை எழுதி வைத்து குறிப்பெடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாள் என்பது மிகுந்த உற்சாகத்தை தருகிறது. 3 கருத்துக்களுக்கு அவளுக்கு பதில் சொல்ல ஆசைப்படுறேன். 1, என்னுடைய அவசரமாக சொல்லுகிற எபிரேய வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 2வது, கதைகள் என்று சொன்னேன். நான் வந்து கதைகள் என்பது வந்து கட்டுக்கதைகளாக கற்பனை கதைகளாக சொல்லவில்லை. அந்த எபிரேய மொழியில், ஆங்கில மொழியில் நரேட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். அதற்கு நரேட்டிவ்ஸ் என்பதற்கு ஒரு அழகான தமிழ் சொல் கதை என்று வருகிறது. நிகழ்வுகள் என்று சொல்லலாம், வர்ணனைகள் என்று சொல்லலாம், விவிலிய வரலாற்று வல்லுநரின் வர்ணனைகள் என்று சொல்லலாம். ஒருவேளை நான் வார்த்தையை மாற்றி பயன்படுத்தியிருக்கலாம். அதற்கான ஒரு தாழ்மையான மன்னிப்பு வேண்டுகிறேன். 3வதாக மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், இந்த பகுதிகளை வாசிக்கும் போது சகோதரி ஒரு அழகான செய்தியை சொன்னாங்க. விவிலியத்தோடு வாசிக்க வேண்டும். அந்த தொலைக்காட்சி பெட்டியிலே கேட்பதோடு மட்டுமல்லாமல் விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி அந்த வாசகங்களை இணைந்து வாசிக்கும் போது நாம் சொல்லுகின்ற கருத்தை மேம்பட்டு கற்றுக்கொள்ளலாம் என்பதை அந்த சகோதரி அழகாய் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகவும் நன்றி. அது பலருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்பதனால் வாழ்த்து சொல்லுகிறேன். நன்றி தந்தை அவர்களே. அடுத்ததாக சகாய மேரி என்பவரிடமிருந்து வந்திருக்கின்றது. சென்னையிலிருந்து தான், சின்மயா காலனியிலிருந்து. பெறுநர் பேரருட் திரு அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லிகுமார் அவர்கள். தந்தை அவர்களுக்கு இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு பெற்ற ஆசிரியராகிய திருமதி சகாயமேரி எழுதுவது என்னவென்றால், எனது 32வது வயதில் திருமணமானது. 33வது வயதில் என் வயிற்றில் உள்ள கரு கலைந்துவிட்டது. அதன் பிறகு பல மருத்துவரிடம் சென்றேன், ஜெபம் செய்தேன், பயன் ஏதுமில்லை. நான் நினையாத நேரத்தில் 35வது வயதில் மீண்டும் கரு உண்டானது. அப்பொழுது நான் ஆண்டவரிடம் பெண்ணாக இருந்தால் அதை வைத்துக்கொண்டு அடுத்த குழந்தையை உமக்கு காணிக்கையாக தருகிறேன் என்று வேண்டிக் கொண்டேன். மூவர் இறைவன் என் 36வது வயதில் ஒரு பெண் குழந்தையும் 38வது வயதில் ஆண் குழந்தையும் பெற்றேன். என் மகனுக்கு செபாஸ்டின் என்று பெயர் வைத்தேன். சிறு பருவம் முதலே அவனிடம் நீ ஒரு குருவானவராக ஆக வேண்டும் என்று சொல்லித்தான் வளர்த்தேன். அவனுக்கு 23 வயது கடந்து 24 வயதாகிறது. அவனுக்கு குருவானவர் ஆவதில் விருப்பமில்லை என்கிறான். ஓகே.
அவர் விருப்பம், நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் கடந்த வாரம் மாதா டிவியில் எடுத்துவாசி நிகழ்ச்சியில் லேவியர் ஆகமம் 27 1-8 வசனங்களை பற்றி சொன்னீர். அதன் விளக்கம் எனக்கு தேவைப்படுகின்றது. நான் என்ன காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தயை கூர்ந்து கூறும்படி உங்களை இருகரம் குவித்து கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு நன்றி. உங்கள் உண்மையுள்ள ஏசகாயமேரி. உங்கள் ஃபோன் நம்பர் தரவும் இல்லையேல் என்னுடைய பேசவும். இரவு 9:30 மணிக்கு மேல் காலை 5:30 to 6 மணி வரை இதுதான் நான் ஜெபிக்கும் நேரம். இரவு 9:30 மேல் ஜெபிக்க போயிடுவாங்க சாமி. காலையில் 5 to 6 ஜெபிச்சிடுவாங்க சாமி. மற்ற நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணலாம். அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. சகாயமேரி சகோதரிக்கு மிக்க நன்றிகள். ஒரு சின்ன ஜோக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பா வந்து பையனை பார்த்து சொல்கிறாரு, மகனே 12th நல்ல மார்க் வாங்கியிருக்கிற, 1152 மார்க்கு, சமத்தியான மார்க்கு. நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன், என் பையன் வந்து நல்லா, நான் சாமியாரை போகணும்னு ஆசைப்பட்டேன், என் பையன் வந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினேன்னு ஆண்டவர் உனக்கு காணிக்கையாக கொடுக்குறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். பாஸ் ஆகிட்டேன், நல்ல மார்க் வாங்கிக்கிறேன், செமினரியில் சேர்ந்து சாமியாராக போப்பா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு. பையன் சொல்கிறான், அப்பா சாரிப்பா அப்படின்றான். ஏன்டா அப்படிங்கிறாரு. நான் 1000க்கு மேலே வாங்கினா என் பையனை சாமியாராக்காத நான் வேண்டிக்கிறேன் பாடிந்தான். என் வாக்குறுதி ரொம்ப முக்கியமா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா அப்படின்னா. அப்பாவால் பேச முடியல, பதில் சொல்ல முடியல. ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நாம் வந்து கருவில் இருக்கும்போது நம்ம பிள்ளை ஆண்டுக்கு அர்ப்பணித்து ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்குறோம். அதில் துளியும் தவறு கிடையாது. ஆனாலும் பிள்ளை வளர்ந்து அவனுடைய முழுமான விருப்பத்தோடும் அவனுடைய முழுமான சம்மதத்தோடும் குருவாக வாழ்வது என்பது ஒரு சவாலான வாழ்க்கை. அதை ஏற்றுக்கொண்டு வாழ அது அவருடைய விருப்பம். நம்ம வந்து நம்முடைய எண்ணத்தை அவன் திணிக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக நம்ம எடுக்கிற நேர்ச்சிகளில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அது நம்மை சார்ந்ததாக, நம்மால் இயலக்கூடிய ஒன்றாக, அச்சமில்லாத தன்மையில், அச்சுறுத்தலாத சூழலில் எடுக்கப்பட்ட நேர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று திருச்சபை சட்டம் சொல்கிறது. அந்த வகையில் சகோதரர் செபாஸ்டின் ஒருவேளை ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து அவருடைய பிள்ளை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதாக இருந்தால் கடவுளுடைய சித்தம் நிறைவேறட்டும். இருந்தாலும் இந்த அருமையான புனிதமான நேரத்திலே சகோதரிக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய விசுவாச வாழ்விற்கும் பிள்ளைகளை ஆண்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற தியாக உள்ளத்திற்கும் நன்றி சொல்லும் அதே வேளையில் அவருடைய குடும்பத்தில் இன்று இல்லாவிட்டாலும் நாளையாவது மறுநாளாவது ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு குருத்துவ நிலையை அவருடைய குடும்பத்திற்கு தர நாம் ஜெபிக்கிறோம். அடுத்த கடிதம் S.A. அருளானந்தம் என்பவர் ஆவடியிலிருந்து எழுதியிருக்கின்றார். 1, 2, 3, 4 என்று 4 கருத்துக்களை சொல்லியிருக்கின்ற தந்தை அவர்களை நான் வாசிக்கின்றேன். எடுத்துவாசி என்ற மாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து இறை திருவுளத்தையும் நல்ல தெளிவையும் விளக்கத்தையும் கொடுத்து எங்களை மகிழ்ச்சி செய்கிறீர்கள். தந்தையே, உங்கள் விளக்க உரை நாங்கள் விவிலியத்தை மும்முறை படிப்பதற்கு நிகராக உள்ளது. அதற்காக அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லிகுமார் அவர்களே உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அருட்தந்தைக்கு உதவியாகவும் எங்களுக்கு துணையாகவும் இருந்து எங்களுக்கு எழும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எங்கள் மனங்களை அறிந்தவராக எல்லாவற்றையும் தெளிவடைய செய்கின்ற எங்கள் பாசமிகு அருட்தந்தை பிரகாஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சாமிகள். தந்தையே, உங்களிடம் கேள்வி கேட்க எனக்கு தகுதியில்லை. ஆனால் நீண்ட நாளாக எனக்கு சந்தேகம், அதை நிறைவடைய விரும்புகிறேன். நமது விவிலியத்தில் தொடக்க நூலில் படிப்பது போல கடவுள் ஒருவரே ஆண்டவர். தொடக்க நூல் 2:7 மனிதனை படைத்தார். பின் தொடக்க நூல் 2:22 பெண்ணை உருவாக்கினார். அவர்கள் இருவரும் கடவுள் ஒருவரையே அறிவார்கள். இவர்கள் பிள்ளைகளும் கடவுள் ஒருவரையே அறிவார்கள். தொடக்க நூல் 4:26b. இப்படி இருக்க ஆண் தெய்வம் என்று பாகாலும் பெண் தெய்வம் என்று அஸ்தராத்தும் இவர்கள் எங்கிருந்து யாரால் முதலில் வணங்கப்பட்டார்கள்? அவர்களுக்கு இவ்வளவு சக்தியும் ஆற்றலும் யார் கொடுத்தது என்பதும் என் உள்ளத்தில் நீண்ட கேள்வி. அதை கடவுள் உங்களில் நிறைவடைய திருவுள்ளம் கொண்டுள்ளார் என்று எண்ணுகிறேன். சிம்சோன் தூய ஆவியின் ஆற்றலை பெற்ற பின் அவர் உள்ளத்தில் தீ ஆவி புகுந்தது எப்படி?
தூய ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5:22-23 நாம் வாசிக்கின்றோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவை எல்லாம் தூய ஆவியின் கனிகளாய் இருந்தும் சிம்சோன் தன்னடக்கம் இல்லாமல் இருப்பது எப்படி? கலாத்தியர் 5:16 ஊனியல்பின் இச்சைகளுக்கு இடம் கொடுப்பது எப்படி? தவறுக்கு மேல் தவறு செய்து தூய ஆவியாரை துயர்வடைய செய்கிறார். இவர் செயல்கள் என்னை சந்தேகமடைய செய்கின்றன. லூக்கா 8:29 அவர் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தும் அவற்றை உடைத்து எரித்து விடுவார் என்று படிக்கின்றோம். தாய் வயிற்றில் இருக்கும் போதும் நசீராய் பிறந்தவர் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார் என்றால் ஏன்? ஓகே, ஒன்று மட்டும் உறுதியாக நம்புகிறேன், கொடுத்த வாக்கை மாறாதவர் கடவுள், கொடுத்த வரத்தை திரும்ப பெறாதவர் என்பதை இவர் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவை புகழ், மரிய வாழ்க. எனது சந்தேகம் தவறானது என்றால் மன்னித்து விடுங்கள். இப்படிக்கு S.A. அருளானந்தம், ஆவடி, சென்னை. அதான் சாமி, 2 கேள்விகள் சாமி. மூன்றாவது பாயிண்ட் அவர் என்ன வாசிக்கிறார் அப்படின்னா, கடவுளை தான் ஒரு சில இருக்கிறாங்க. அது முதல்ல படித்தார் ஆதாம் ஏவாள், அவங்களும் ஒரு கடவுளை தான் தெரியும். அவங்களுக்கு அடுத்து பிறந்த ஆதாமும் காயனுக்கும் ஒரு கடவுள் தான் தெரியும். இப்படி இருக்கிறப்போ இந்த ஆண் கடவுள் பாகாலும் பெண்கள் அஸ்தராத்தும் எங்கேருந்து தான் வந்தாங்க? அவங்களுக்கு யார் சக்தி கொடுத்தாங்க? முதல் கேள்விங்க சாமி. இப்போ பாபேல் கோபுரத்தின் பின்னணியில் நம்ம ஒரு வார்த்தையை ஆட்சி பார்க்குறோம். பாபேல் கோபுரத்தில் மொழி குழப்பம் இருக்கிறது. மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். மொழி குழப்பத்தை உருவாக்கப்பட்டதனால் ஒருவர் மற்றொருவர் பேசுவது தெரியாமல் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். வெவ்வேறு இடங்களில் பிரிந்து போனார்கள், சிதறண்டு போனார்கள். ஒவ்வொரு இடத்திலும் சென்று சேர்ந்தவர்கள் அந்தந்த நாடு, அந்த கலாச்சாரம், அந்தந்த மத கோட்பாடுகளை எண்ண ஆரம்பித்தார்கள். அது ஒரு சின்ன எளிமையான கருத்தாக சொல்ல என்பது அங்கே இருக்கிறது. இரண்டாவது, ஒரு சில செயல்பாடுகள் விவிலியத்திற்கு புறம்பே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போகிரிஃபா என்று சொல்வார்கள். அப்போ என்றால் அப்பார்ட், கிரிஃபா என்றால் எழுதப்பட்டது. அந்த உதாரணத்திற்கு லூசிஃபரும் மிக்கேல் சமணசாரும் சண்டையிட்ட காட்சி விவிலியத்தில் எங்கும் நாம் காண்பது கிடையாது. மாறாக அப்போகிரிஃபா காட்சி புத்தகத்திலே அழகாய் தெளிவாய் விளக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அன்னை மரியின் இளமை பருவத்தை விவிலியத்தில் நாம் காண்பது கிடையாது. புரோட்டோ எவாஞ்சலியம் என்று சொல்லப்படுகிற காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜேம்ஸ், யாக்கோபின் நற்செய்தி நூலிலே பல செய்திகள் இருக்கிறது. ஆக நம்முடைய விவிலிய செய்திகள் நம்மை முழுமையாக நிறைவடைய வைக்கிறது. வாழ்வுக்கும் மீட்புக்கும் அவை போதுமானவை. மரபின் வழியாக ஒரு சில செய்திகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது நம்ம அந்த மாதிரி மரபின் செய்திகளை நாம் மறுத்துவிட முடியாது. இந்த கனானேயர்கள், கானான் நாட்டில் வாழ்கிற கனானேயர்கள் கானான் தேசத்துக்குரிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். பபிலோனுக்கென்று இருக்கிற தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். எகிப்தியர்கள் எகிப்தியுடைய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். சிதறுண்டு போன மக்கள் பல்வேறு நாடுகளிலும் கலாச்சாரங்களும் தங்களுடைய மத கோட்பாடுகளை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் நாடுகள் பிரிந்து போன பொழுது பல்வேறு விதமான இடங்களுக்கும் சூழலுக்கும் உட்பட்டு பல்வேறு மதங்கள் பெருகியது, பல்வேறு மத கோட்பாடுகள் பெருகியது, பல்வேறு சடங்குகள் பெருகியது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாடாக சொல்லப்பட்ட கானான் தேசத்தில் வாழ்ந்த கனானியர்கள் கனானிய தெய்வங்களாகிய பாகாலையும் அஷரத்தையும் வணங்கி வந்தார்கள். அந்த இடத்தில் யாவே இறைவன் மக்கள் அங்கே வருகிறார்கள். தங்கள் இறைவன் உண்மையான இறைவன் என்று வலியுறுத்தி கனானிய தெய்வங்களை அடித்தொழித்து அந்த இடத்தை, அந்த நாட்டை, வாக்களிக்கப்பட்ட நாட்டை உரிமை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது எளிமையான செய்தியாக இருக்கிறது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் உங்கள் அன்பை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இந்த நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான உங்களுடைய கேள்விகளையும் கடிதங்களையும் வாசித்தோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சிம்சோன் ஆவியானவரை பெற்றுக்கொண்டாராம். பின்பு ஏன் தீய ஆவி உள்ளே வந்தது? ஏன் ஊனியல்பு அவர் கட்டுப்பட்டு கடந்தார்? மீண்டும் மீண்டும் தவறு செய்தார். ஸ்பிரிட் ஆஃப் யாவே, ஸ்பிரிட் ஆஃப் எலோஹிம், ஆண்டவரின் ஆவி, இறைவனின் ஆவி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது.